காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி வந்துச்சு. சரி தண்ணி ஒரு குடம் வாங்கி இப்போல்லாம் சாப்பாடு மிஞ்சி போயிடுது, அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கலான்னு தண்ணி தான் வாங்கினோம். நேற்று ஒரு முக்கியமான நபர் வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க வேறு யாரும் இல்லை, இந்த தலைவர் தான். இந்த தலைவரும் அவங்களோட அம்மாவும் தான் வந்திருக்காங்க. தம்பிக்கு வந்து மாட்டுப்பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பால் மாடு போய் தேடி அலைஞ்சு கடைசியில் திடீர்னு வாங்கிட்டு வந்தோம். ஒரே நாளில் முடிவு பண்ணி ஒரே நாளில் வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே நான் தான் பால் பீச்சினேன். எப்படியோ ஒரு குண்டா பீச்சிட்டேன். ஆனால் இன்னும் பால் இருந்துச்சு, கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு போட்டுன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முருங்கைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் முருங்கைக்காய் இங்கிட்டு நீட்டினாலும் ஃப்ரேமுக்குள்ளே மட்டும் வரல. அதோட சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு தான். முருங்கைக்காய் நறுக்கி கத்திரிக்காய் வெங்காயம்லாம் போட்டு வச்சிட வேண்டியது தான். அப்புறம் படுத்தா நம்ம நெல் அவிக்கையில் மேலே தூக்கி கொண்டு போய் போட்டது, அதை எடுக்காமலே கடந்து போச்சு. இன்னைக்காச்சும் எடுத்துகிட்டு வருவோம்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரேஷன் போட்டாங்களா, அப்பாவை அரிசி வாங்க போக சொல்லியாச்சு. இன்றைக்கி என்னமோ மேகமூட்டமாகவே இருந்துச்சு, மழை வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா சிவன்ராத்திரி வேறு வருது இல்லை, மழை பெய்யாமல் இருக்காதுன்னு. கடைசியில் நினச்ச மாதிரியே மழை நல்லா அடிச்சுட்டு ஊற்றிடுச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.